இப்போ சொரக்காய் கூட்டுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சாம்பார் மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சூப்பராக இருக்கும் பிசைஞ்சு சாப்பிடும்போது. நம்ம வாழைக்காய் வறுவல் ரசம் வைக்க போகிறோம். இது கூட்டாகவும் நீங்கள் ரசத்துக்கு வச்சு கூட்டாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நான் சேர்க்கல, இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்கல. சிக்கன் 65 மசாலாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே பிரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் புளி இல்லை, அதனால் தக்காளி ரசம் வச்சுட்டேன். இந்த பக்கம் வாழைக்காய் வறுத்துட்ருக்கேன். 62610. இப்போ நம்ம வந்துட்டு என்ன சொன்னால் சொரக்காய் கூட்டு வச்சாச்சு. இதில் கொஞ்சம் போதும், இந்த அளவுக்கு வெந்துருச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதுவே சாம்பார் மாதிரியே நம்ம ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. சரி வாங்க, இப்போ இறக்கிட்டு இப்போ மசாலா தடவி வச்சுருக்கேன் வாழைக்காயில். இப்போ வாழைக்காய் பொரிச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு, அதுக்கப்புறம் தக்காளி ரசம், அதுக்கப்புறம் சொரக்காய் கூட்டு, சொரக்காய் சிறுபருப்பு போட்ட கூட்டு, அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் போடாத ஆம்லேட் சின்னதாக. இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. சொரக்காய் கூட்டு, ரசம், வாழைக்காய் வறுவல். இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நான் சேர்க்கல, இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்கல. சிக்கன் 65 மசாலாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே பிரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.